வணக்கம். ஹாய். வாட் இஸ் டயாலிசிஸ்? டயாலிசிஸ் என்றால் என்ன? சிறுநீர் பிரித்தல், கூழ்ம பிரிப்பு அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். டயாலிசிஸ் அப்படிங்கிற வார்த்தை கேட்டாலே பல பேருக்கு ஒரு பயம் அப்படிதான் இருக்கு. டயாலிசிஸ்னா என்னன்னா, கிட்னி நம்ம உடம்புல ஃபில்டர் பண்ற அப்பேரட்டஸ் வேலை பண்ணலைன்னா கிட்னி பண்ற வேலையை வெளியில இந்த டயாலிசிஸ் பண்றது தான், ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ்ல பண்றது தான் இது டயாலிசிஸ். இன்ஃபேக்ட் டயாலிசிஸ் பண்ணா அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அதிகமாகும். இன்ஃபேக்ட் டயாலிசிஸ் ஒரு லைஃப் சேவிங் ப்ரொசீஜர், உயிரை காப்பாற்றக்கூடிய ப்ரொசீஜரா கன்சிடர் பண்றது தான் டயாலிசிஸ். டயாலிசிஸ் எல்லாருக்கும் அந்த காலத்துல இட் யூஸ் டு பி அ வெரி ஹார்ம்ஃபுல் ப்ரொசீஜர், ரொம்ப வலி இருக்கும்னு நினைச்சுப்பாங்க. பட் ஆனால் இப்போ கரண்ட்லி எவ்வளவோ சேஃப்டி மெஷர்ஸோட டயாலிசிஸ் கேன் ப்ரொலாங் சம்படிஸ் லைஃப். டயாலிசிஸ் அப்படின்னா கிட்னி பண்ற வேலையை டயாலிசிஸ் பண்ணுமே தவிர கிட்னி ஃபெயிலியருக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது. கிட்னி ப்ராப்ளம் எதனால ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம அதை ரெக்டிஃபை பண்ண முடியும். பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். when do we need dialysis? யார் யாருக்கு எப்பப்போ டயாலிசிஸ் பண்ணணும்? இந்த ஒரு கேள்வி எல்லார்கிட்டையும் இருக்கும். டயாலிசிஸ் அப்படிங்கிற 2 குரூப் ஆஃப் கிட்னி ஃபெயிலியருக்கு பண்ணுவோம். தற்காலிகமான கிட்னி ப்ராப்ளம், அதாவது இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்டுக்கு 6 மாதம் இல்லை 1 வருஷம் முன்னாடி கிட்னி எல்லாம் பிரச்சனை இல்லாமல் அவங்க நார்மலாக இருந்தவங்க வேற ஏதோ காரணத்தினால, உதாரணத்தில் ஒரு ஹார்ட் ஃபெயிலியரோ, ஒரு ஜாண்டிஸோ, அதாவது மஞ்சக்காமலை, இல்லைன்னா ஒரு இன்ஃபெக்ஷன், இதெல்லாம் உடம்புல வந்தது, கிட்னியை தற்காலிகமாக பாதிச்சதுனால அக்யூட் கிட்னி இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்டுக்கு டயாலிசிஸ் ரொம்ப நாள் தேவைப்படாது. ஸோ இட் இஸ் கால்ட் அக்யூட் கிட்னி இன்ஜுரி. ஸோ இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்டுக்கு வேற ஏதோ காரணத்தினால கிட்னி வேலை பண்ணலைன்னா அவங்களுக்கு டயாலிசிஸ் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். 2வது குரூப், அதாவது இந்த கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னா இப்போ டயபெட்டிஸ்னால இருக்கட்டும், இல்லை ஒரு பிளட் ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷன்னால இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம ஒரு கன்ஜனைட்டல் பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ், ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ ரீசன்ஸ் ஏன் ஒரு கிட்னி ஒருத்தருக்கு வேலை பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுக்குலாம் ஏற்கனவே தெரியும், அவுட் பேஷண்ட் பேசிஸில் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிய வரும் தட் இந்த கிட்னிஸ் ரெண்டும் வேலை பண்ண போகிறதில்ல. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டயாலிசிஸ் நம்மளுக்கு இனிஷியேட் பண்ணுங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஆஸ் டாக்டர்ஸ் தெரியும், நாங்களும் அவங்களுக்கு கவுன்சில் பண்ணுவோம். ஸோ இந்த நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் கிரியாட்டினின் வச்சு டிசைட் பண்ணுற நிலைமை இல்லை. தெர் இஸ் அ ஃபார்முலா கால்ட் EGFR அப்படின்னு நிறைய லேப் இப்போ முன்கூட்டியே பண்ணிடுவாங்க. ஸோ இந்த EGFR டெஸ்ட் வச்சு தான் அவங்க எப்போ டயாலிசிஸ் போகணும் இந்த குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். EGFR less than 15 ml per minute இல்லைன்னா less than 20 ml per minute in a diabetic தான் இண்டிகேஷன் டு ஸ்டார்ட் டயாலிசிஸ். ஸோ டயாலிசிஸ்ங்கிறது லைஃப் சேவிங் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது பார்த்தோம். கிட்னி பண்ணுற வேலையை வெளியில் டயாலிசிஸ் பண்ணுங்கிறத பார்த்தோம். இப்போ எந்த குரூப் ஆஃப் டயாலிசிஸ் பேஷண்ட்ஸுங்கிறதையும் பார்த்துருக்கோம். தற்காலிகமான டயாலிசிஸ் தேவைப்படுறது, அக்யூட் கிட்னி இன்ஜுரி ரிக்வயரிங் டயாலிசிஸ், லைஃப் லாங் டிசீசஸ், அதாவது சுகர், பிபி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் டயாலிசிஸ் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ டயாலிசிஸ் எப்படி பண்ணணும்? ஸோ டயாலிசிஸ் நம்ம எப்படி பண்ணோங்கிறது பேஷண்ட்டோட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். ஸோ இந்த அக்யூட் கிட்னி இன்ஜுரி, டெம்பரரியாக 2 கிட்னியும் வேலை பண்ணாதவங்களுக்கு டயாலிசிஸ் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு கழுத்தில் ஒரு ஜூகுலர் கெத்தீட்டர், அதாவது டெம்பரரி டயாலிசிஸ் வீனஸ் கெத்தீட்டர் ஆக்சஸ். ஸோ கழுத்தில் ஒரு ஜூகுலர் கெத்தீட்டர் போட்டு தான் டயாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கழுத்தில் டயாலிசிஸ் கெத்தீட்டர் நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ண முடியாது. அவங்களுக்கு எப்போ கிட்னி ப்ராப்ளம் ஆகுங்கிற தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும். ஸோ இந்த டெம்பரரி கெத்தீட்டர் கேன் ஸ்டே அப் டு 4 weeks to 6 weeks நம்ம கழுத்தில் இருக்கலாம். ஒரு சூச்சர் இருக்கும் கழுத்தில். டயாலிசிஸை கெத்தீட்டர் போட்ட உடனே பிளாஸ்டர் போட்டு டெக்னீஷியன்ஸ் அழகாக பாதுகாப்பாங்க. இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துக்கிறதுக்கு அது மேலே தண்ணியோ தலைக்கு தண்ணி ஊற்றாமல் பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் டெம்பரரி ஜூகுலர் கெத்தீட்டர் இருக்கும்போது நம்ம பண்ண வேண்டிய ஃபியூ இம்பார்ட்டன்ட் parameters. ஸோ இந்த 4 to 6 weeks டைம் இருக்கும்போது உங்கள் டாக்டர் ஏன் கிட்னிஸ் வேலை பண்ணலை, என்ன காரணம்னு கண்டுபிடிச்சு அதை ரெக்டிஃபை பண்ண முடிஞ்சா அக்யூட் கிட்னி இன்ஜுரி பேஷண்ட்ஸ்க்கு டயாலிசிஸ்லேருந்து ரிகவரி ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது டெம்பரரி கெத்தீட்டர்னால டயாலிசிஸ்லேருந்து நீங்கள் ரிகவரி ஆயிட்டீங்கன்னா இந்த கெத்தீட்டரை நம்மளால ஈஸியாக எடுக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய ப்ரொசீஜரோ இல்லை ஒரு பெரிய அதாவது ஆப்ரேஷன் தியேட்டர் கூட்டின்னு போய் அனஸ்தீஷியா கொடுத்து பண்ணுற வேண்டிய ப்ரொசீஜர்லாம் இல்லை. It is a simple procedure. லோக்கல் அனஸ்தீஷியா கொடுத்து கழுத்தில் ஒரு டயாலிசிஸ் கெத்தீட்டர் இன்சர்ட் பண்ணுறது, அல்ட்ராசவுண்ட் அதாவது ஒரு ரேடியாலஜிக்கல் மிஷினை வச்சு பார்த்து தான் இன்சர்ட் பண்ணுவாங்க. ப்ரொசீஜர் அசோசியேட்டட் வித் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாது. இது ஈஸி அண்ட் இது ப்ரொசீஜர் எடுக்கிறதுக்கும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. சில பேஷண்ட் எங்ககிட்ட யூஸ்வலாக கேட்கறது, ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ண போறீங்க, ஒரு பெரிய டியூப் கழுத்தில் இருக்க போகிறது, டியூப் எடுத்தால் கழுத்தே ஓட்டையாக தெரியும். இல்லை, அதெல்லாம் இல்லை. இட் இஸ் அ சிம்பிள். கையில் எப்படி ஒரு ஐவி லைன் போடுறீங்களோ அதை விட கொஞ்சம்
கொஞ்சம் பெரிய டியூப் தான் கழுத்தில் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் டெம்பரரி டயாலிசிஸ் கெத்தீட்டர் ஃபார் அக்யூட் கிட்னி இன்ஜுரி. இதே இன்னொரு குரூப் ஆஃப் பேஷண்ட் கிரானிக் கிட்னி டிசீஸ் அவங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம முன்கூட்டியே நம்ம பிளான் பண்றதுனால கையில ஒரு ஏவி ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ஒரு வாஸ்குலர் ஆக்சஸ் முன்கூட்டியே கிரியேட் பண்ணணும். இது ஏவி ஃபிஸ்டுலானா என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளுக்கு இது முன்னாடியே நெஃப்ராலஜிஸ்ட் கவுன்சில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம கையில் இருக்கிற ஒரு ஆர்ட்ரி அண்ட் ஒரு வெயின், இந்த 2 பிளட் வெசலை ஜாயின் பண்ணுறது தான் ஃபிஸ்டுலா. ஜாயின் பண்ணிட்டோம்னா அந்த வெயின் பெரிய டயமீட்டரில் வளரும். டயாலிசிஸ் நீடில் நம்ம நார்மலாக ஐவி லைன் வந்து ஸ்மால் நீடில், டயாலிசிஸ் நீடில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த பெரிய நீடில் நீங்கள் கையில் போட்டால் தான் அது வந்து உங்களுக்கு டயாலிசிஸ் மிஷினில் பம்ப் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் வரும். ஸோ யூ நீட் அ பிகர் வெயின் ஃபார் டயாலிசிஸ். சாதாரண ஐவி லைனில் வச்சு பண்ண முடியாது. அதுக்கு தான் இதை முன்கூட்டியே ஏவி ஃபிஸ்டுலா அப்படிங்கிற ப்ரொசீஜர் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து டிஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலி டன் பை வாஸ்குலர் சர்ஜன்ஸ். ஸோ ஒரு ஏவி ஃபிஸ்டுலா சொந்த வெயினை இருக்கிற அனாஸ்டமோஸ் பண்ணுறது தான் ஃபிஸ்டுலா. சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ஸ்க்கு வெயின்ஸ் இருக்காது. ஸோ ஒரு ஃபாரின் மெட்டீரியல், ஒரு கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கிராஃப்டை ஒரு ஆர்ட்ரி அண்ட் வெயினுக்கு ஜாயின் பண்ணுவாங்க, எதிர் இந்த ஃபோராம் ஆர் இந்த ஆர்ம். ஸோ இந்த கிராஃப்ட் ஏவி கிராஃப்ட் சர்ஜரி அண்ட் ஏவி ஃபிஸ்டுலா சர்ஜரி இது வந்து இஸ் டன் பை ஆஸ் ஐ டோல்ட் வாஸ்குலர் சர்ஜன்ஸ். இதோட என்ன ப்ராப்ளம்னா இது உடனே டயாலிசிஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, நான் ஃபிஸ்டுலா வச்சிருக்கேன் டாக்டர், அதுலேருந்து டயாலிசிஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. பட் ஃபிஸ்டுலா வச்சோன்னா மினிமம் வெயிட்டிங் டைம் அந்த வெயின் வளர்றதுக்கு இட்ஸ் சம்வேர் அரௌண்ட் 6 to 8 வீக்ஸ். அப்புறம் தான் அது வந்து வெயின் எல்லாம் வளரும். அதே மாதிரி கிராஃப்ட் அந்த வூண்ட் ஹீல் ஆகிறதுக்கு இட் வில் டேக் அட்லீஸ்ட் 3 to 4 வீக்ஸ். அதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணணும். நம்ம எப்படி வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை முன்னாடி பிளான் பண்ணுறோமோ, டயாலிசிஸ் ஒரு சிகேடி கிரானிக் கிட்னி டிசீஸ் பேஷண்ட்டுக்கு நம்ம முன்கூட்டியே இந்த ஃபிஸ்டுலாவோ கிராஃப்டோ பண்ணி வச்சா அவங்களுக்கு இந்த டெம்பரரி டயாலிசிஸ் கேத்தீட்டர் போடுறது இருக்காது. இந்த மென்டல் ஹராஸ்மெண்ட், இந்த ஐசியூ அண்ட் இந்த ஒரு டியூப் கேத்தீட்டர், ஐசியூ சார்ஜஸ், ஃபினான்ஷியல் எவ்வளவோ காஸ்ட் சேவிங். இதுக்கு தான் வந்து நம்ம ஃபிஸ்டுலா ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு பெரிய மூவ்மெண்ட் நிறைய டாக்டர்ஸ் அண்ட் நெஃப்ராலஜிஸ்ட் அண்ட் வாஸ்குலர் சர்ஜன்ஸ் ஆர் ட்ரைங். ஸோ இதுதான் இந்த ஃபிஸ்டுலா. ஸோ முன்னாடியே இந்த ஃபிஸ்டுலாங்கிறது போட்டு வச்சுட்டோம்னா அதோட மெச்சுரேஷன் டைம் 6 to 8 வீக்ஸுங்கிறத புரிஞ்சு அதுக்கு முன்னாடி பிளான் பண்ணுறது எப்பவுமே நல்லது. ஒன்ஸ் த ஃபிஸ்டுலா மெச்சூர்னா ஃபிஸ்டுலா பெருசா ஆச்சுன்னா, அதாவது 6 millimeter சைஸ் மேல ஃபிஸ்டுலா மெச்சூர் ஆயிடுச்சுன்னா அந்த அப்போ வந்து டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் அது ஈஸியா நம்ம டயாலிசிஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் டயாலிசிஸ் எது மூலமா பண்ணணும். ஸோ அதான் இந்த கேள்விக்கு கூடிய பதில் தான் நான் இந்த கிளிப்ல சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு டயாலிசிஸ் ரூமுக்கு ஒரு பேஷண்ட் வராங்க. ஸோ ஒரு டயாலிசிஸ் யூனிட் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இல்லைனா ஒரு டயாலிசிஸ் சென்டருக்கு போகலாம். ஸோ டயாலிசிஸ் சென்டர்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் இன் ஸ்மால் நர்சிங் ஹோம்ஸ் ஆர் ஸ்டாண்ட் அலோன் டயாலிசிஸ் சென்டர்ஸும் இருக்கு. அதாவது தனித்தனியா இருக்கிற டயாலிசிஸ் சென்டர்ஸும் இருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம டயாலிசிஸ் யூனிட்டுக்கு நம்ம முன்னாடி போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அவங்க நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்துருக்கணும். நெஃப்ராலஜிஸ்ட் அவங்களை ஏற்கனவே அசஸ் பண்ணி என்ன டயாலிசிஸ், எத்தனை மணி நேரம், என்ன பிளட் ஃப்ளோ, டயாலிசிஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த டயாலிசிஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணாதான் டெக்னீஷியன்ஸால டயாலிசிஸ் என்னன்னு நம்ம பண்ண முடியும். ஸோ ஒரு டயாலிசிஸ் யூனிட்டுக்கு ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்கன்னா அவங்க ஸ்டெப்ஸ் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஃபோர் ஸ்டார்டிங் த டயாலிசிஸ் அவங்களுக்கு சில பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். அதாவது இந்த ரீனல் பேக்கேஜ் 1 இதெல்லாம் அவங்க டாக்டர்ஸே பண்ணியிருப்பாங்க. பட் இன்கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு அ ஸ்டாண்ட் அலோன் டயாலிசிஸ் சென்டர் நம்ம இதெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஸோ வி ஷுட் டூ த ரொட்டீன் பிளட் டெஸ்ட், யூரியா, கிரியாட்டினின், ஹீமோக்ளோபின், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் கட்டாயம் பண்ணணும். சில பிளட் டெஸ்ட் ஃபார் சீராலஜி அண்ட் HCV RNA குவாலிட்டேட்டிவ், இதெல்லாம் வைரஸ் டயாலிசிஸ் வந்து பிளட் போன் பிளட் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரொசீஜர். ஸோ ஹெப்படைட்டிஸ் B, HIV, ஹெப்படைட்டிஸ் C இது 3 ஸ்கிரீன் பண்ணுறதுக்கு கட்டாயம் இந்த பிளட் டெஸ்ட் நீங்கள் பண்ணியே ஆகணும். ஸோ இது தவிர வி ஆல்சோ டூ HCV RNA குவாலிட்டேட்டிவ். யாராவது ஒரு பேஷண்ட் புதுசாக வந்தாங்கன்னா இந்த டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணணும். இந்த 3 வைரஸ் டெஸ்ட் வச்சு தான் we have to start the dialysis. So this is compulsory in all units. சப்போஸ் நீங்கள் ஒரு டயாலிசிஸ் யூனிட்லேருந்து இன்னொரு டயாலிசிஸ் வேற ஊருக்கு போறீங்க, இன்னொரு டயாலிசிஸ் பண்ணுறீங்கன்னா அந்த யூனிட்ல அந்த ப்ரோட்டோகால் வச்சிருப்பாங்க. இந்த வைரஸ் டெஸ்ட்டை ரிப்பீட் பண்ண வேண்டிய ப்ரோட்டோகால் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வைரஸ் டெஸ்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த பேஷண்ட் அண்ட் த யூனிட்டோட யூனிவர்சல் ப்ரிகாஷன். இன்ஃபெக்ஷன்லாம் வராமல் பார்த்துக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் யூனிவர்சல் precautions. ஸோ அதுக்கு இந்த பிளட் டெஸ்ட் கண்டிப்பாக பண்ணியாகும்.
இது பண்ண பிறகு டெக்னீஷியன்ஸ் வந்து உங்களோட டயாலிசிஸ் பெட் ஆர் டயாலிசிஸ் சீட்டு கூட்டிட்டு போவாங்க. நீங்கள் உங்கள் பிளேஸ் ஆக்கியபை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது உங்கள் வெயிட்டை செக் பண்ணணும். ஆல்வேஸ் டயாலிசிஸில் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டயாலிசிஸ் கண்டிப்பாக உங்கள் வெயிட்டு செக் பண்ணணும். தெர் இஸ் சம்திங் கால்ட் ஐடியல் வெயிட் ஆன் டயாலிசிஸ். ஸோ நீங்கள் ஒரு டயாலிசிஸ்லேருந்து இன்னொரு டயாலிசிஸ்க்கு எவ்வளோ வெயிட் நீங்கள் கெயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியறது தான் இந்த ஐடியல் வெயிட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் போன டயாலிசிஸ் செஷன் முடிக்கும் போது நீங்கள் 60 kgல இருந்தீங்க. இந்த டயாலிசிஸ் வரும்போது நீங்கள் 63 kgல வந்திருக்கீங்கன்னா நீங்கள் நம்ம உடம்புல எக்ஸ்ட்ராவா 3 லிட்டர் salt and water சேர்ந்திருக்கு. அதை தான் நம்ம டயாலிசிஸ்ல எடுக்க போறோம். ஸோ இந்த 3 liters of excess water has to be removed on dialysis. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வெயிங் மிஷின் எல்லா பேஷண்ட்டுக்கும் வச்சிருப்போம். ஸோ அந்த வெயிங் மிஷின்ல தான் நீங்க போய் வெயிட்டை பார்க்கணும். ப்ரீ அண்ட் போஸ்ட் டயாலிசிஸ் எவ்வளோ வெயிட் நம்ம ரிமூவ் பண்ணோங்கிறது நம்ம கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நிறைய பிஸி யூனிட்ல வெயிட் பார்க்க மறந்து போயிடுவாங்க. ஸோ இட் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஸ் பேஷண்ட்ஸ். வி ஹேவ் டு எஜுகேட் யூ. எப்பவுமே டயாலிசிஸ்க்கு முன்னால அண்ட் பின்னால வெயிட் கண்டிப்பா பார்க்கணும். நம்பர் 1. நம்பர் 2, ஏதாவது உங்க பிளட் டெஸ்ட் ஏதாவது எடுக்கணும்னா டயாலிசிஸ் டெக்னீஷியனுக்கு முன்கூட்டியே சொல்லணும். நம்பர் 3, ஹேண்ட் வாஷ் பிஃபோர் ஸ்டார்டிங் டயாலிசிஸ். உதாரணத்துக்கு நம்ம ஃபிஸ்டுலால ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா ஃபிஸ்டுலாவோ கிராஃப்டோ ஹேண்ட் வாஷ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டு ப்ரிவென்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ், ஹேண்ட் வாஷ் வித் சோப் or a simple AHD solution கண்டிப்பா பண்ணியானும். This is even before you sit on the bed. நீங்க வெளியில உங்களுக்கு ரெஸ்ட் ரூம்ல இந்த வாஷிங் ஏரியா இருக்கு, அங்க வந்து we have to wash the hands with soap and water and then come. So this is very very important to prevent any infection spread. Infection வராம பாத்துக்கிறதுக்கு hand wash ஒரு universal precaution. நெக்ஸ்ட், உங்களுக்கு ஏதாவது வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டயாலிசிஸ்க்கு நீங்கள் போகிறீங்க, என்னால் ஏதோ முடியல, மூச்சு விடுற கஷ்டமோ சரி, ஒரு நெஞ்சு வலியோ சரி, இல்லை வந்து வேற ஏதாவது தொந்தரவு, ஒரு ஜுரம் ஏதாவது இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் உங்களை பார்க்க போகிறது இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ் தான். டாக்டர்ஸ் மேபி பிஸி, பட் அவங்க கண்டிப்பாக டயாலிசிஸில் யூனிட்ல வந்து ரவுண்ட்ஸ் பண்ணுவாங்க டிபெண்டிங் ஆன் த செட்டப் வேர் யூ ஆர் இன். ஸோ உங்களுக்கு என்னென்ன தொந்தரவு இருக்குன்னு நீங்கள் டெக்னீஷியன்ஸை அலர்ட் பண்ணணும். அலர்ட் பண்ணாதான் அவங்க அதுக்கேற்ற மாதிரி உங்கள் கன்சர்ன் டாக்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். ஸோ டயாலிசிஸ் பேஷண்ட்டுங்கிறது நம்ம வெறும் டயாலிசிஸை மட்டும் பண்ணிட்டு போயிட்டு இருக்க முடியாது. உதாரணத்துக்கு டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு கோவிட் வரலாம், டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம், டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு லிவர் பிரச்சனை வரலாம், ஸோ ஒரு நிமோனியா இல்லை ஒரு யூரின் இன்ஃபெக்ஷன் என்ன வேணா வரலாம். ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அலர்ட்டாக இருக்க வேண்டியது எங்களோட டியூட்டி. அதே சமயம் யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் அஸ் இஃப் யூ ஹாவ் எனி சிம்டம்ஸ் ஆர் பிஃபோர் ஸ்டார்டிங் த டயாலிசிஸ். நெக்ஸ்ட், இதுக்கப்புறம் டயாலிசிஸும் போது ஸ்பெஷல் ஏதாவது பிளட் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்லணும். அதுக்கப்புறம் டயாலிசிஸும் போது ஏதாவது இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குன்னா, சில டயாலிசிஸ் பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க. டயாலிசிஸ் முடிச்ச பிறகு எரித்ரோபாய்டின் இன்ஜெக்ஷன், ஹீமோகுளோபின் இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க. டயாலிசிஸ் முடிக்கும் போது அயன் இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே டயாலிசிஸ் டெக்னீஷியன்ஸ்க்கு நம்ம தெரிவிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் டு ஸ்டார்ட் த டயாலிசிஸ். ஸோ பேஷண்ட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக படுக்கிறதுக்கு தேர் இஸ் அ டயாலிசிஸ் கவுச், chair or a bed which can be adjusted according to their needs. சில பேருக்கு பேக் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு முன்கூட்டியே பெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. So these are all the common things what the dialysis technicians will educate you. நம்ம கை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு நம்ம படுக்கும்போது technicians will first check your vital signs. உங்க பல்ஸ் ரேட்டு, பிளட் ப்ரெஷர், ரெஸ்பிரேட்டரி ரேட், ஆக்சிஜன் சேச்சுரேஷன், இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் பார்த்த பிறகு இதெல்லாம் எனிதிங் விச் இஸ் அப்நார்மல் தே வில் இன்ஃபார்ம் த டாக்டர்ஸ். எல்ஸ் இதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் செக் லிஸ்ட்டாக வச்சு நெக்ஸ்ட் இஸ் டு ஸ்டார்ட் த டயாலிசிஸ் விச் இஸ் கோயிங். ஏற்கனவே நீங்கள் டயாலிசிஸ் யூனிட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே மிஷின் ஆன் ஆகிட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். ப்ரைமிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ப்ரைமிங்கிறது இந்த டயாலிசிஸ் மிஷினை ரெடி பண்ணி பேஷண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய மிஷின் ரிலேட்டட் ப்ரொசீஜர். அது வந்து உங்கள் டயாலிசிஸ் டெக்னீஷியன் செஞ்சுருவாங்க. இந்த ப்ரைமிங் செஞ்சு முடிச்ச பிறகு மிஷின் வந்து ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் வில் பி ஏபிள் டு ஸ்டார்ட். ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட்டுக்கும் இன்னொரு டயாலிசிஸ், அது ஷிஃப்ட் மாறுறது இல்லைங்களா, அது ரெண்டுத்துக்கும் ஒரு டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும் டயாலிசிஸ் மிஷினை. டிஸ்இன்ஃபெக்ஷன் வில் டேக் அட்லீஸ்ட் 15 to 20 minutes. அது பண்ணாமல் அடுத்த பேஷண்ட்டை எடுக்கக்கூடாது. ஸோ இந்த வெயிட்டிங் டைம் எல்லாம் இருக்கும் விச் யூ ஹவ் டு ஆன்டிசிபேட். அங்கே ஷெட்யூல் என்ன கொடுத்துருக்காங்கிறத பொறுத்து வி ஹவ் டு கோ அண்ட் தென் சிட் தேர். ஸோ டயாலிசிஸ் மிஷின் ப்ரைம் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப்பு நம்ம வந்து வி ஹவ் டு கேனுலேட் த ஃபிஸ்டுலா. ஸோ ஃபிஸ்டுலா இருந்தால் ஃபிஸ்டுலா யூஸ் பண்ணுவோம், இல்லை டயாலிசிஸ் டெம்பரரி கேத்தீட்டர் இருந்தால் நம்ம ஜூகுலர் கேத்தீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெக்னீஷியன்ஸ் அவங்க மாஸ்க்கு, கேப்பு,
அதுக்கப்புறம் நம்ம வந்து கிளவுஸ், அன்ஸ்டெரைல் கிளவுஸ் யூஸ் பண்ணால் ஓகே, ஸ்டெரைல் கிளவுஸ் ஆப்ரேஷன் தியேட்டர் மாதிரி யூஸ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. நார்மல் ப்ளூ அன்ஸ்டெரைல் கிளவுஸ் யூஸ் பண்ணிட்டு தே வில் ஃபர்ஸ்ட் கிளீன் த ஏரியா வித் ஏஹெச்டி. அந்த ஏரியாவை ஏஹெச்டி மூலமாக க்ளீன் பண்ணிட்டு, ஏஹெச்டி மூலமாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து we have to cannulate the fistula. Fistula cannulation பண்ணுறது நிறைய பேஷண்ட்டுக்கு ஒரு ஹாரிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு உங்கள் டெக்னீஷியன் வில் மேக் யூ கம்ஃபர்டபுள் அண்ட் பிகாஸ் அது வெயினில் ஃபர்ஸ்ட் வாட்டி ப்ரிக் பண்ண போகிறோம். ஸோ தட் வில் பி ஆல் ரைட். ஸோ ஆஸ் யூ கெட் யூஸ் டு இட், அந்த ஃபிஸ்டுலா பெயின் வந்து அவ்வளோவா தெரியாது உங்களுக்கு. ஸோ எந்த விதமான கேனுலேஷன் அதெல்லாம் மோர் சயின்ஸ் இஸ் தேர். பட் ஒன்ஸ் போத் த நீடில்ஸ் ஆர் தேர் இன் த ஃபிஸ்டுலா, யுவர் டயாலிசிஸ் இஸ் ரெடி டு பி ஸ்டார்டட். ஃபிஸ்டுலா ரெண்டுமே கேனுலேட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிஸ்டுலாலேருந்து வர blood tubing is connected to the arterial end of the priming circuit in the machine. ஸோ அந்த மிஷினில் ஆர்டரி சைட்னு ஒன்று இருக்கும். அந்த சைடில் கனெக்ட் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி விட்டா பிளட் மிஷின் பம்ப் ஒன்று இருக்கும், ரோலர் பம்ப் அப்படின்னு இருக்கும் மிஷினில். அது வந்து ரொட்டேட் பண்ண நம்ம அந்த நீடில்லேருந்து உங்கள் உடம்புலேருந்து இந்த பிளட்டு வெளில எடுத்து இட் வில் பம்ப் பண்ணி அந்த மெம்ப்ரேன், உங்கள் டயலைசர், நீங்கள் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் யூனிட்டில் டயாலிசிஸ் மிஷினில் ஒரு சிலிண்டர் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்கும், அதுதான் டயலைசர். அதுதான் உங்கள் கிட்னி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொந்த கிட்னி வேலை பண்ணலைன்னா கூட உங்கள் டயலைசர் அந்த வேலையை பண்ணி கொடுக்குது இல்லைங்களா? ஸோ அந்த டயலைசர் தான் அந்த கிட்னி. ஸோ அந்த கிட்னி வழியாக இந்த பிளட்டு போகும். அந்த பிளட்டு உள்ளே போகும்போது இன்னொரு சைடில் டயலிசேட்னு ஒரு ஃப்ளூயிட் உள்ளே போகும். மிஷின்லேருந்து பின்னாடி வந்து தயாரித்து உங்கள் உடம்புக்கு ஏற்ற சோடியம், பொட்டாசியம், அந்த எலக்ட்ரோலைட்ஸ், கால்சியம்லாம் ஏற்ற மாதிரி பார்த்து டயலிசேட் சொல்யூஷன் தயாரித்து ஒரு பக்கம் பிளட்டு போகும், இன்னொரு பக்கம் டயலிசேட் போகும். ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ், யூரியா, கிரியாட்டினின், ஆசிட் லெவல்ஸ், ஃபாஸ்பரஸ், middle molecules like parathormone. So இது மாதிரி thousands of molecules are there which is cleared by the kidney. கிட்னிங்கிறது ஒரு மாஸ்டர் ஆர்கன்னு சொல்றது தப்பே இல்லை. ஸோ எவ்வளோ மாலிக்யூல்ஸ் கிளியர் பண்ணுறதுன்னு இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த நச்சு பொருட்கள், அதாவது டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ் வெளியேறணும்னா, ஸோ நம்ம உடம்புல வந்து கிட்னி ஃபெயிலியர்னால இதோட அமௌண்ட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு. டயாலிசேட்டில் வந்து நம்ம நார்மல் பிளாஸ்மா, நம்ம பிளட்டில் என்ன இருக்கணுமோ அதுதான் இருக்கும். ஸோ நம்ம பிளட்டில் அதிகமாக இருக்கிறதுனால பை அ ப்ராசஸ் கால்ட் டிஃப்யூஷன், அதாவது டிஃப்யூஷன்னா மாலிக்யூல்ஸ் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷன் போகிறதுனால இதெல்லாம் கிளியர் பண்ணும். ஸோ திஸ் இஸ் ஹவு ஹீமோடயாலிசிஸ் ஒர்க்ஸ். நீங்கள் இதுதான் பேசிக் பிரின்சிபல். ஸோ உடம்புல இருக்கிற டாக்ஸிக் மெட்டீரியல்ஸ்லாம் டயாலிசேட், அதாவது அந்த ஃப்ளூயிட் பேர், டயாலிசிஸ் மிஷின்லேருந்து தயாரிக்கிற ஃப்ளூயிடோட பேர் டயாலிசேட். ஸோ டயாலிசேட்டில் ஈஸியாக வெளில போயிடும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் நடந்த பிறகு வீனஸ் லைன் அப்படின்னு இருக்கு. அந்த வீனஸ் லைன்ல திருப்பியும் வந்து உங்க உடம்புக்கு உங்க சொந்த பிளட்டே ரிட்டர்ன் ஆயிடும். ஸோ ஒரு ஃபிஸ்டுலால 2 நீடில் போடுவாங்க. ஒன்று அது பேர் ஆர்ட்ரி, மிஷினுக்கு எடுத்துட்டு போறது ஆர்ட்ரி, திருப்பி ரிட்டர்ன் பண்றது வெயின். ஸோ நிறைய பேர் வந்து இன்னொரு பிளட் கொடுக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. டயாலிசிஸ் உங்க ஓன் பிளட்டை பியூரிஃபை பண்ணி ரிட்டர்ன் பண்றோம். ஸோ டயாலிசிஸ் பேசிக்லி இஸ் பியூரிஃபிகேஷன். ஸோ டயாலிசிஸ் வந்து உங்க ஓன் பிளட்டை தான் ரிட்டர்ன் பண்றாங்க. திருப்பி வர பிளட் வந்து யூரியா, கிரியாட்டினின், பொட்டாசியம், ஆசிட் லெவல்லாம் இல்லாம கம்மியா இருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு பியூர் பிளட்டை ரிட்டர்ன் பண்றது தான் இந்த டயாலிசிஸோட ப்ரொசீஜர். ஸோ இதை பத்தி உங்களுக்கு இன்னும் நீங்க விஷுவலா பார்க்கணும், இன்னும் ஃபர்தரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நீங்க நேர ஒரு டயாலிசிஸ் யூனிட்டுக்கு போனாதான் உங்களுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் புரியும். டயாலிசிஸும் போது என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 hours வலிக்குமான்னு எல்லாருமே கேட்பாங்க. நோ, டயாலிசிஸ் ஒரு only the fistula while cannulating you may have a slight pricking sensation. that too the needle வந்து அவ்வளோ ஒன்றும் ஷார்ப் இல்லை. few blunt needles are also available. So after that 4 hours நீங்கள் டயாலிசிஸ் யூனிட்டில் you will be relaxed. Some patients நீங்க பாத்தீங்கன்னா we have office going patients who come for dialysis. அவங்க வந்து ஒரு ஃபுட் டேபிள்ல போட்டுக்கிட்டு they do their laptop conferences, they do their Excel sheets, they do their Word documents. We have some teachers who in fact correct papers during dialysis. We have other people who listen to music. காதுல ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு they listen to music on dialysis. சில டயாலிசிஸ் யூனிட்ல வந்து டிவி கனெக்ஷன், ஒரு ஓவர் ஹெட் டிவி கனெக்ஷன்ல பார்த்து இன்ஃபேக்ட் they see all their routines. ஈவினிங்லாம் வராங்கன்னா தமிழ் சீரியலாக இருக்கட்டும், மார்னிங்லாம் வந்தாங்கன்னா நியூஸாக இருக்கட்டும். ஸோ எவ்ரிதிங் they have their own normal life on dialysis. So it means to say that நம்ம கிட்னி வேலை பண்ணலைன்னா கூட இந்த டயாலிசிஸ் மூலமா ஆல்மோஸ்ட் நியர் நார்மல் லைஃப் அவங்க கொஞ்சம் வாழலாம் கொஞ்ச நாளைக்கு. So dialysis will definitely do that work for them. So during dialysis நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம். அதே சமயம் எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது உங்களோட பல்ஸ், பிளட் ப்ரெஷர்,
அண்ட் அந்த வைட்டல் சைன்ஸை செக் பண்ண வேண்டியது. ஸோ எவ்ரி half an hour or 45 minutes உங்கள் டெக்னீஷியன்ஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ணி, நீங்கள் தூங்கினா கூட உங்களை டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பி இது பிளட் ப்ரெஷர் பார்க்க வேண்டியிருக்கும். பார்த்துட்டு லோ பிளட் ப்ரெஷர், ஹை பிளட் ப்ரெஷர் ஆச்சுன்னா we have to inform the doctors and we have to adjust the machine settings accordingly. So these are all the few procedures what dialysis technicians will do in between the dialysis. முடிக்கும் போது termination process அப்படின்னு சொல்லும்போது டயாலிசிஸை நம்ம எப்படி டெர்மினேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, முடியும் போது யூஸ்வலாக டியூரேஷன் ஆஃப் டயாலிசிஸ் 4 hours, சில யூனிட் ஈவன் 5 hours டயாலிசிஸ் பண்ணுறாங்க. த யூஸ்வல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டயாலிசிஸ் பார்த்தீங்கன்னா அது வாரத்தில் 3 இல்லைன்னா வாரத்தில் 2. For better outcomes of the patient, more dialysis is always better. So வாரத்துல 3 பண்ணா as close as to the normal body இருக்கலாம். So இந்த 4 hours முடியும் போது technicians will come, they'll check the vital signs, உங்க pulse, BP அதெல்லாம் திருப்பியும் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்த பிறகு இந்த blood-ஐ வந்து terminate பண்ணும்போது சலைனோட தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சலைனோட ரிட்டர்ன் பண்ணும்போது டெக்னீஷியன்ஸோட டியூட்டி ஏர் எம்பாலிசம், ஏர்லாம் உள்ளே போகாமல் blood clotsலாம் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது. ஸோ இந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் டெர்மினேஷன். டெர்மினேட் முடிச்ச பிறகு அந்த நீடில் எடுப்போம். ஃபிஸ்டுலாங்கிறது ஒரு ஹை ப்ரெஷர் வெயின். ஸோ நம்ம நீடில் எடுக்கும்போது யூஸ்வலாக பிளட் வந்து வில் கம் அவுட் வித் ஹை ஃபோர்ஸ். நம்ம பிளட் டெஸ்ட்டுக்கு சாம்பிள் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, ஸோ அதில் வந்து சம்டைம்ஸ் ஒரு லேசாக ஒரு பிளட் நம்ம கொஞ்சம் ஊஸ் ஆகிட்டு இருக்கும், சின்ன பிளாஸ்டர் போடுவோம். பட் ஃபிஸ்டுலா அப்படி இல்லை, ஹை ப்ரெஷர் ஏரியா. ஸோ கம்ப்ரெஷன் பண்ணுவாங்க. டெக்னீஷியன்ஸ் வில் கம்ப்ரெஸ் தி ஏரியா வித் யுவர் தம். சம்டைம்ஸ் அது ரொம்ப அக்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு பெல்ட் கூட போட வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெல்ட்டை வச்சுட்டு ஃபிஸ்டுலா ப்ளீடிங் ஸ்டாப் ஆகணும். யூஸ்வலாக ஃபிஸ்டுலா ப்ளீடிங், அந்த ப்ளீடிங் ஆஃப்டர் டயாலிசிஸ் வில் ஸ்டாப் வித்தின் 20 minutes. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, உடனே ப்ளீடிங் ஆகிடுமோன்னு எல்லாம் பயப்படுவாங்க. பட் it's not like that. So it is easy that நம்ம வந்து இந்த fistula bleeding stop பண்றதுக்கு we use a tourniquet or a belt யூஸ் பண்ணிட்டு they will terminate the dialysis. நீங்க மெஷின்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆன உடனே you will be free, you can sit, you can walk out of the unit after checking the weight. So dialysis முடிச்ச பிறகு it's always advisable to wait in the dialysis unit for at least 5 minutes. ஏன்னா சில பேர் dialysis முடிச்ச பிறகு கொஞ்சம் மயக்கம் வருது, டயர்டாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் திருப்பியும் பல்ஸ், பிபி, சுகர்லாம் கண்டிப்பாக பார்த்துட்டு தான் அனுப்பணும். ஸோ பாடி அண்டர்கோஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ். இந்த 4 மணி நேரத்தில் நிறைய பிளட் ப்ரெஷர் சேஞ்சஸ், பல்ஸ் ரேட், நம்ம யூரியா, கிரியாட்டின்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால பாடி மே ஹேவ் சம் லோ பிளட் ப்ரெஷர், கிட்டினஸ், கொஞ்சம் கிராம்ஸ், இதெல்லாம் ரொட்டீன் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆன் டயாலிசிஸ் விச் வில் ஹேப்பன். ஸோ இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டியே கொஞ்சம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா you have to wait in the dialysis unit for some time. See that we'll have to make sure that you are okay before sending home. Your blood pressure and your pulse rate should be all right. So இதுதா in brief about dialysis ஓட procedure as to how it is done and நீங்க எப்படி dialysis unitல என்னெல்லாம் பண்ணணும், எப்படி எல்லாம் இருந்துக்கணும், what are the do's and don'ts பத்தி கொஞ்சம் சொல்லிருக்கேன். Thank you.